ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இன்றைய மாணவர்களாம் நாளைய இளைஞர்களின் செவிக்கும் சிந்தனைக்கும் WDDS கல்விக் கழகத்தின் சார்பில் திருக்குறள் மாணவர் பேரவையின் திருக்குறள் வழி செல்வோம் என்ற கருத்து களஞ்சியம். சிறுகதைகள் மூலம் திருக்குறள் முப்பாலை தந்திடும் வாழ்வியல் முன்னோடி. திருக்குறள் முக்காலத்தை உணர்த்திடும் மானிடருக்கு கண்ணாடி. ஒரு ஊரிலே முற்றும் துறந்த முனிவர் ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முனிவரிடம் தர்மம் பெறுவதற்காக ஒரு ஏழை மானிடன் வந்தான். அந்த முனிவர் வலது கையால் தானம் செய்வதற்கு பதிலாக இடது கையாலே அந்த எளிய மானிடருக்கு தர்மத்தை செய்தார். அப்பொழுது அருகில் இருந்த அந்த முனிவரின் சீடர், ஐயா, வலது கையால் கொடுக்க வேண்டிய தர்மத்தை இடது கையாலே தாங்கள் தந்துவிட்டீர்கள் என்று சுட்டிக்காட்ட, அதற்கு அந்த முற்றும் துறந்த முனிவரோ, சீடா, நாம் எண்ணுகின்ற நேரத்திலே, நம் மனம் எண்ணுகின்ற நேரத்திலே தானத்தையும் தர்மத்தையும் செய்திட வேண்டும். அது வலது கையால் இருந்தாலும் என்ன, இடது கையாக இருந்தாலும் என்ன. இடது கையால் எடுப்பதற்கு பதிலாக வலது கையால் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்ற நேரத்திலே எனது மனநிலை மாறினால் அந்த தானத்தையும் தர்மத்தையும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிடும். எனவே நான் என் மனம் எண்ணுகின்ற அந்த நேரத்திலே இடது கையாலே நான் தந்தது தவற ஆகாது என்று அந்த முனிவர் தன்னுடைய சீடருக்கு சொல்லுகின்றார். அந்த முனிவரின் உண்மையான ஒரு அறிவுபூர்வமான அறிவாற்றலை கண்டு பயந்த சீடர், ஐயா, உங்களுடைய ஒப்பற்ற சிந்தனைக்கு ஈடு இணை இல்லை என்று அந்த சீடர் அந்த முனிவரை வாழ்த்துகின்றான். அதைதான் வள்ளுவர் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று சொல்லுகின்றார். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். நம்மால் இயன்ற வகையிலே ஏற்ற இடங்களில் மனம் எண்ணுகின்ற நேரங்களில் தானம் தர்மத்தை செய்திட வேண்டும் என்று வள்ளுவரின் கருத்து அழகாக இருக்கின்றது. எனவே மாணவ செல்வங்களை நாம் படிக்கின்ற கல்வியிலே உள்ள கருத்துக்களை நம்மை வாழ்க்கையின் கருத்துக்களாக, வாழ்க்கையின் கொள்கைகளாக ஏற்று மனிதனாக மாற சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.